வணக்கம் சார். இந்தியாவில் பிரதமர் வாஜ்பாய் ஐயாவுக்கு நன்றி. ஏனென்றால் வாஜ்பாய் ஐயாவை ஒவ்வொரு வாகன ஓட்டுநர்களும் நினைச்சு பார்ப்பார்கள். பயணம் ஹைவேஸ் ரோட்டில் பயணம் செய்கிற அனைத்து பேருமே நினைச்சு பார்ப்பார்கள். அந்த சட்ட திட்டத்தை போட்டு ஒரு 4 வழிச்சாலையை உருவாக்கிய இந்தியாவில் 2 வழிச்சாலை தான் பார்த்துருக்குறோம். இந்தியாவில் 4 வழி சாலைகளை போட்டு மக்கள் இடைஞ்சல் இல்லாமல் ஆக்சிடென்ட் நடக்காமல் ஒரு புதிய சட்டத்தை போட்டு அந்த புதிய சட்டத்தை நிறைவேற்றிய வாஜ்பாய் ஐயா அவர்கள், பிரதமர் ஐயாவுக்கு வணக்கம். அவர் இன்னைக்கு பிரதமராக இல்லை என்றாலும் அவர் செய்த சாதனையை எந்த பிரதமரும் செய்ய முடியாது. எப்படி என்றால் ஹைவேஸ் ரோட்டு போடும்போது அதில் நிப்பாட்டாமல் போகிறதுனால பெட்ரோல் மிச்சமாக கிடைக்குது. அதில் எரிபொருள் போய் மோசமண்டலம் அது இதாகாமல் தடுக்குது. அப்போ இதில் ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது. ஹைவேஸ் ரோட்டில் அந்த ரோடை முத இந்தியாவில் உள்ள அனைத்து மக்களுக்கும் அறிமுகப்படுத்தி எல்லா பேரும் இது பயன்பெறணும் என்று நினைத்து அந்த ஹைவேஸ் ரோடு திட்டத்தை நிறைவேற்றி காமிச்ச அந்த வாஜ்பாய் ஐயாவுக்கு, பிரதமர் ஐயாவுக்கு நன்றி. அது போன்ற காரியங்களை செய்துட்டு போயிருக்கிறார் வாஜ்பாய் ஐயா. இனிமேல் இருக்கக்கூடிய பிரதமர் ஐயா மோடி ஐயா அவர்கள், பாமர பிரதமர் ஐயா அவர்கள் 3000 கோடி வருஷம் மாணவர்களுக்கு அறிவியல் எக்ஸிபிஷன், அறிவியல் பொருட்காட்சி என்று அதுக்கு ஒரு சட்டத்தை ஏற்றி அந்த சட்டத்தின் மூலமாக பணம் அந்தந்த மாநிலத்துக்கு கொடுத்து, அந்தந்த மாநிலத்தின் மூலமாக கலெக்டருக்கு கொடுத்து, சயின்ஸு வாத்தியார்களுக்கு கொடுத்து சயின்ஸ் எக்ஸிபிஷன் நடத்தி முடிச்சுட்டு மாணவர்களுக்கு பயன்படாத அறிவியலாக போய்விடுகிறது. வருஷம் 3000 கோடி இந்தியாவினுடைய பொருளாதாரம் வீணடிக்கப்படுகிறது. இதை மனதில் மோடி ஐயா பிரதமர் ஐயா மனதில் சிந்திச்சு பார்க்க வேண்டும். பிரதமர் ஐயாவுக்கு ஒரு பாமர பிரதமருக்கு பாமர விஞ்ஞானி கோரிக்கை வைத்திருக்கிறேன். அனைத்து பள்ளி மாணவர்களுக்கும் செருப்பு எடுத்து கொடுக்குறேன், பை எடுத்து கொடுக்குறேன்ற காட்டியும் திருப்பதியில் இருக்கிற லாக்கர் மையம் மாதிரி அவங்கவுங்க படிச்சுட்டு அந்த பை புஸ்தக சுமையெல்லாம் அந்த லாக்கருக்குள்ள வச்சு பூட்டிட்டு வந்துட்டாங்கன்னா வீட்டுக்கு வரும்போது எல்லா பெற்றோர்களும் சந்தோஷப்படுவார்கள். நான் 2014 சயின்ஸ் சிடி வெளியிட்டேன்னா இது மாதிரி பொருள்களை கண்டுபிடிச்சு வெளியிடும் போது இப்படிப்பட்ட கருத்துக்களை சொன்னேன். என்ன அரசுக்கு நான் ஒன்று தவறுதான் சொல்ல. அரசாங்கம் பை இலவசமாக புஸ்தகம் கொடுக்குறேன், டேபிள் பேன் கொடுக்குறேன், குக்கர் கொடுக்குறேன், மிக்சி கொடுக்குறேன்ற காட்டியும் அடுத்து வரக்கூடிய தலைமுறை மாணவ சமுதாயத்திற்கு புஸ்தக சுமையை குறைப்பதற்கு அவங்களுக்கு அந்தந்த ஸ்கூலுக்குள்ள லாக்கர் மையத்தை ஏற்படுத்தினா அவங்க சாவியை எடுத்து படித்து முடிச்சுட்டு உள்ள ஸ்கூலுக்குள்ளே வச்சுட்டு பூட்டிட்டு அவங்க டீசெண்டாக வருவாங்க. கொஞ்சம் கிறக்கம் இல்லாமல் மயக்கம் இல்லாமல் தெளிர்ச்சியாக வருவாங்க. அப்போ அந்த சுமையை குறைச்சாலே பாதி மைண்டு இன்னும் எக்ஸ்ட்ரா மாணவர்களுக்கு வேலை செய்யும். அதனால் இந்த புஸ்தக சுமையை எல்லா டிவிலையும் எல்லா பத்திரிகையிலும் மக்களை கழுத மாதிரி சுமக்க வைக்கிறார்கள் புஸ்தக சுமையை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் இதற்கு இந்தியா பிரதமர் மோடி ஐயா இதுக்குன்னு ஒரு சட்டத்தில் போட்டு இதுக்குன்னு ஒரு நிதி திரட்ட வேணாம். வருஷம் மாணவர்களுக்கு எக்ஸிபிஷன் சயின்ஸு பொருட்காட்சி நடத்துகிறோம்னு சொல்லி 3000 கோடி ஒதுக்குறீங்க இல்லையா, அந்த நிதியிலிருந்து மாணவர்களுக்கு இந்த மாதிரி லாக்கர் மையத்தை ஏற்படுத்தலாம். ஒவ்வொரு மாவட்டத்தில் 600 மாணவர்களுக்கு தொழில் வழி படித்த பொறியியல் கல்லூரி மாணவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகளை நம்ம கொடுக்கலாம். அறிவியல் அருங்காட்சியகத்தை நிறுவனம் என்றால் 3000 கோடியில் ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அறிவியல் அருங்காட்சியகத்தை நூலகமாக நம்ம தொடங்கணும் என்றால் இதில் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு 600 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கலாம்.
இன்று படிக்கிற மாணவர்களுக்கு 300 பொருள் உடைய இயக்கத்தை காட்டலாம். அந்த 300 பொருளை இயக்கத்தை இயக்கி காட்டுவதற்கு 300 பேருக்கு வேலை வாய்ப்பு. வரக்கூடிய மாணவர்கள் டிக்கெட் எடுத்து வருவாங்க இல்லையா, 20 ரூபா நுழைவு டிக்கெட் எடுத்து கொடுத்து அந்த மியூசியத்தை சுற்றி பார்க்கும் போது அரசுக்கு வருவாயாக வரும். 3000 கோடி எப்படி மாணவருக்குன்னு செய்கிறோம் அறிவியல் அருங்காட்சியகத்தை, அது நிரந்தரமாக சயின்ஸாகவும் இருக்குது, நூலகம் இருக்கிற மாதிரி, அதுலேருந்து ஒரு வருவாய் இந்த மாணவர் பார்க்க வரும்போது டிக்கெட் எடுக்கிறாங்களா, அதுலேருந்து ஒரு வருவாய் அரசுக்கு வரும். வருஷம் 3000 கோடியை ஒதுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றத எல்லா படித்த மனிதர்களும் ஒரு எஸ்எம்எஸ் பண்ணுங்க, நம்ம இந்தியா பாமர பிரதமர் ஐயாவுக்கு இது மாதிரி செய்யுங்க அப்படி என்று. படிக்காதவனே குரல் கொடுத்து கொண்டிருக்கிறேன், படித்தவர்கள் நீங்களும் கொஞ்சம் அவர்கிட்ட சொன்னீங்கன்னா அவர் கேட்டுக்கிடுவாரு. ஏன்னா அவரு ஒரு பாமர பிரதமர் ஐயா. வாஜ்பாய் ஐயாவை நினைவுபடுத்துங்க, அவர் ஐவஸ் ரோட போட்டு போனாரு. அது மாதிரி மாணவர்களுக்கு இந்தியாவுடைய பொருளாதாரத்தை வருஷம் 3000 கோடி, இப்ப மோடி ஐயா பிரதமரா வந்தது பிறகு வருஷம் 3000 கோடினா 2 வருஷம் ஆண்டிருக்காரு. அப்ப 3000 கோடி இல்ல 6000 கோடி 2 வருஷத்துக்குள்ள அறிவியல் சயின்ஸ் எக்ஸிபிஷன் அறிவியல் பொருட்காட்சின்னு சொல்லி அதை செலவு பண்ணியிருக்காங்க. அப்ப 6000 கோடி செலவு பண்ணியிருக்கோம். இனிமேல் ஒதுக்கக்கூடிய நிதி திட்டங்களை அறிவியல் அருங்காட்சியகத்தை தொடங்கி மாணவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகளை கொடுத்து மாணவர்களுக்கு அறிவியல் நிரந்தர சயின்ஸை கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணி இலவச பொருள்களை கொடுப்பதை காட்டிலும் இலவச பொருள்கள் பழுது மாணவர்களுக்கு பயனடைகிறதா செய்தோம் என்றால் மாணவர்கள் நாளைய தலைமுறை உங்களை ஏற்று பார்க்கும். இவர் தான் செய்தாரா, இன்னைக்கு வாஜ்பாய் ஐயாவை வந்து ஏற்று பார்க்குறாங்க, இவ்வளவு பெரிய ரோடு எப்படி யார் போட்டா அப்படின்னு வாஜ்பாய் பிரதமர் ஐயாவை அவர் ஏன் போயிட்டாரு அப்படின்னு சில மாணவர்கள் கூட கேட்குறாங்க. அதுவாச்சு அப்படி கேட்குற அளவுக்கு பிரதமர் ஐயா அவர்கள் நடந்து கொள்ள வேண்டும். 5 வருஷம் தான் ஒவ்வொருத்தர்களுக்கும் ஆட்சி. அந்த 5 வருஷம் ஆண்டு முடிச்ச பிறகு மக்களை வந்து கெஞ்சுறீங்க பார்த்தீங்களா, அது தவறு. நீங்க செய்ய வேண்டிய காரியத்தை புறாத்தையும் நீங்க அந்த பதவி இருக்கும்போதே செஞ்சிடணும். அப்படி செஞ்சிட்டீங்கன்னா மக்களை நீங்க கெஞ்ச வேண்டியதில்லை, மக்கள் உங்களை கெஞ்சுவார்கள், ஐயா நீங்க தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார்கள். அதனால பதவி இல்லாத போதுல மக்களை கும்பிடும் பழக்கத்தை தான் அரசியல்வாதி ஐயா அவர்கள் எல்லாம் கடைபிடித்திருக்கிறார்கள். பதவி இருக்கும் போது பொட்டி கடையில வந்து ராமசாமி எப்படி இருக்க, என்ன இந்த ஏரியாவில் குறை இருக்கு அப்படின்லாம் கேட்கறதுக்கு முதலமைச்சர்களுக்கோ பிரதமர்களுக்கோ இந்த சிந்தனையெல்லாம் வரல. அங்க எல்லாமே பவர்லாம் போயிட்டு அடுப்பு அமர்ந்து போனது பிறகு ஒருத்தன் சோறு காய்ச்சற முடி சட்டியை தூக்கி வச்சா வேகுமா? அப்ப தீ எரிஞ்சு இருக்கும் போது அடுப்புல சட்டியை தூக்கி வச்சு சோறு ஆக்கணும். தீயை அமர்ந்து போனது பிறகு நான் சோறு ஆக்குறேன் அப்படின்லாம் வரக்கூடாது. ஆகையினால் ஒவ்வொரு கட்சி தலைவர்களும் சிந்திக்கணும். மக்கள் தெளிவாயிட்டாங்க, மக்களை எஜுகேஷனல் படிக்க வச்சு மக்களை ஏமாத்து வார்த்தைகளை பேசி கவர்ந்து விடலாம் என்ற வார்த்தையை யூஸ் பண்ணாலும் சரி, நடித்தாலும் சரி மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆகையினால் பதவி போனது பிறகு கையெடுத்து கும்பிடுவது அது மகா கேவலம். பதவி இருக்கும்போது ஒவ்வொரு பொதுமக்களையும் தெருவிலையும் கடையிலும் சந்திச்சீங்க என்றால் நீங்க பழுத்த அரசியல்வாதியாக திகழ்வீர்கள். ஆகையினால் பதவி இருக்கும்போது மக்களை வந்து சந்தியுங்கள், நீங்க உண்மையான முதல்வராக இருப்பீர்கள், உண்மையான பிரதமராக இருப்பீர்கள். பதவி இல்லாத போது வந்து சந்திச்சீர்கள் என்றால் இனி மக்கள்லாம் விழுப்போட இருக்கிறாங்க, கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப அந்தந்த பதவி இருக்கும்போது அந்தந்த பதவியில என்னன்னா நன்மைகள் மக்களுக்கு செய்யணும் அப்படின்னு நீங்க செய்ய தொடங்கணும். அந்த செய்த சாதனையை உங்களுக்கு மறுபடியும் மக்கள் ஓட்டு போட்டு உங்களை தேர்வு செய்து உங்களை பெரிய இடத்துக்கு அனுப்புவார்கள் என்பதை தெரியப்படுத்திக் கொண்டு 3000 கோடி இந்தியாவினுடைய பணம் மாணவன் பெயரை சொல்லி 3000 கோடி வருஷம் செலவழிக்கப்படுகிறது. மோடி ஐயா ஆட்சி 2 வருஷமாக 3000 கோடி 6000 கோடி செலவாயிருக்குது. இனிமேலாவது அதை சிந்திச்சு அதை நல்வழிப்படுத்தி அறிவியல் அருங்காட்சியகத்தை நிறுவி 3000 கோடி இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை மிச்சப்படுத்த வேண்டும் என்று தெரியப்படுத்திக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தருமபுரி பிடமனரி PO ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்.